ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி டயர்டாகி போச்சு. இன்னைக்கு காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சது பார்த்திங்கன்னா டிஃபன் ரெடி பண்ணி அங்கேயே வச்சிட்டாங்க. பாருங்கள், டேபிளில் இருக்குது. சாப்பிட்டுட்டு சரி திரும்ப எங்கள் வீட்டில் சொன்னார், பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே போய் நீ குளி, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போனாங்க. நானும் ரொம்ப ஹாப்பியாக சரி பரவாயில்ல, இவ்வளோ பெரிய 150 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ஸ்விம்மிங் பூலாக, பரவாயில்ல சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசையாக கிளம்புனோம். அது காரில் போக முடியாது, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கரடு முரடாக இருந்தது. அதனால் அதுக்குன்ட்டு இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் ஓட்டுறதுக்குன்னு இந்த வண்டியை தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதில் போயிட்டு பார்த்தா ஒரு பாலடைஞ்ச ஒரு தொட்டியை காமிச்சு இதுதான் ஸ்விம்மிங் பூலுன்ட்டாங்க. சரி வழி இல்லாமல் நாங்களும் அதில் வந்ததுக்கு என்ஜாய் பண்ணுவோன்ட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை குளித்து எந்திரிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, உடம்பெல்லாம் பயங்கரமாக ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. குளிக்கிற வரைக்கும் தெரியல. அந்த ஒரு 1 ஹவர் ஜாலியாக எல்லோரும் குளித்தோம். குளிச்சுட்டு எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஏதோ உடம்புல பயங்கரமாக கடிக்கிற மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா தான் யோசித்தோம், பழைய தண்ணிங்கிறனால ஒரு வேளை அப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரி இங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு அங்கே போய் ஃபால்ஸ் ஒரு இடத்துல இருக்குன்னாங்க. சரி அதாவது சூப்பராக இருக்கும், இதுதான் சொதப்பிடுச்சு, அங்கேயாவது போய் ஜாலியாக குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரு மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பப்பாளி. நான் இப்போ நேரில் இதுதான் ஃபஸ்ட் டைமு. இங்கே ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா பப்பாளி மரம், சப்போட்டா மரம், நிறைய பழ மரம் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கும் ஒரு ஆசை, நம்மளும் ஏக்கர் கணக்கில் வாங்கி இந்த மாதிரிலாம் செடியெல்லாம் நிறையா எல்லா ஃப்ரூட் செடியும் வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். பார்க்கலாம், கடவுள் புண்ணியத்தில் நமக்கு அது மாதிரி அமைதான்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு கோயில் பக்கத்துலேயே என்ட்ரன்ஸில் ஒரு கோயில், அங்கே சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு திரும்ப பார்த்திங்கன்னா குளிக்க போகலான்ட்டு ஃபால்ஸுக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ரொம்ப ஆர்வமாக போனோம். பார்த்தா 2 ரூமில் வந்து அது எப்படியோ வந்து தண்ணி ஷவர் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதை காமிச்சு இதுதான் வந்து ஃபால்ஸுன்ட்டாங்க. பயங்கர ஏமாற்றமாக போயிடுச்சு. இது ஒட்டின மாதிரி தான் இருக்குது பாருங்கள் அந்த ஃபால்ஸை. இது சொதப்புனாலும் இடம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த மாதிரி இயற்கையான இடத்துக்கு ஒரு வாட்டியாவது எல்லோரும் போனாக்கா அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். கெஸ்ட் ஹவுஸ் கிளம்பிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எங்கெல்லாம் போகிறோம், எப்படிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோன்னு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் மக்களே, பாய்.